பேட்மிண்டன் பிளேயர். இப்போது பேரிஸ் நடந்த பேரலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வெட்டரி காலேஜில் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே காஞ்சிபுரம் தான். இந்த பேரலிம்பிக் மெடல் வின் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் என்னை நாமக்கல் போகணுன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கேதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். கஷ்டன்றதை விட அவமானங்கள் நிறைய. இதுக்கு பின்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க அப்பாவுக்கு. அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு என்னை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காரு. அவர் அப்பா இல்லைன்னா நான் இன்னைக்கு துளசிமதி முருகேசன் பாரிஸ் பேரலிம்பிக்ஸ் சில்வர் மெடலிஸ்ட் இல்லை. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்பா வந்து தினக்கூலியாக தான் இருந்தாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. நான் வந்து அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவர் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து ஸோ என்னையும் அக்காவையும் வந்து காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஸ்டேடியத்தில் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு நான் எல்கேஜி படிக்கிறேன், எங்கள் அக்கா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. டெய்லி காலைல கூப்பிட்டு போய் ஒரு 4 ரவுண்ட் ஓடிட்டு திருப்பி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் அப்பா இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு, 4 மணிக்கெலாம் எழுப்ப வைக்கிறாரு, தண்ணியெலாம் ஊற்றி எடுக்கிறாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, அப்பா பிடிக்கல போல, நமக்கு குழந்தைகள நம்ம வளர்ந்துட்டு எப்படியாச்சும் அப்பாவை பதிவாக்கணும் அப்படின்னு. ஆனால் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் மட்டும்தான் தெரியுது. ஒரு உமனாக இந்த சொசைட்டியில் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அப்பா கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ எப்படியும் எங்கள் அக்கா வந்து எல்லாரும் சொன்னாங்க, பொண்ணுங்களை எடுத்துக்கிட்ட படிக்க வையே, நீங்கள் எனக்கு சாதிச்சு போடுங்க, படிக்கணும் இல்லாமல் விளையாட்டும் இல்லாமல் இருக்க போடுங்க அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. அது எங்கள் அப்பா சொன்னார், கடவுள்கிட்ட வேண்டி கேட்டாதான் பையன் பிறப்பான், கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னார் அவங்கள்ட்டலாம். எங்கே போனாலும் எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போயிடுவார் அப்பா. எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு தான் சுற்றுவார். ஆம்பளை பசங்க மாதிரி எங்களை 2 பேரும் போய் சுற்றிட்டு இருப்பார். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என் கூட படிக்கிறவங்கலாம் எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. என்னோட டிசபிலிட்டியை பார்த்து, என்னோட பேக்ரவுண்டை வச்சு, என்னோட கலர் வச்சு எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் வின் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குட்டி கப் தான் அதை எடுத்துகிட்டு நான் கிளாஸுக்குள்ளே போகிறேன். இதை கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் என்கிட்ட பேச வந்தாங்க. அன்றைக்கி முடிவு பண்ணேன், நம்ம லைஃப்பில் வந்து பெருசாக ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். நாங்கள் வந்து பேட்மிண்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணதே எப்படின்னா பூஸ்ட் ஃப்ரீ ரேக்கெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது நான் பேட்மிண்டன் சூஸ் பண்ணதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. என்னென்னா அப்பா ஸ்போர்ட்ஸ் பர்சன்றதுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லா கேமுமே விளையாடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 வாரம் வந்து ஹாக்கி விளையாடுவோம். விளையாடி முடிச்சுட்டு அந்த வீக்கெண்டில் கேட்பார் அப்பா, என்னையும் என்னோட அக்காவையும், இந்த கேம் எப்போதான் இருக்குது பிடிச்சிருக்கான்னு கேட்போம். நானும் எனக்கும் அவங்க பிடிச்சிருப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கே அந்த கேமை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வாரம் வந்து டென்னிஸ் விளையாட வச்சாரு. அதே மாதிரி கடைசியில் கேட்பாரு, நல்லா இருக்குப்பா, பிடிச்சிருக்கு, இந்த கேம் சூப்பராக இருப்பா, அதை விட நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த கேம் அன்றைக்கே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் எல்லா கேமுமே விளையாடிட்டோம். டேபிள் டென்னிஸு, ஃபுட்பால், வாலிபால் எல்லா கேமும் விளையாடிட்டோம். அந்த மாதிரி ஒரு வாரம் வந்து பேட்மிண்டன் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அந்த வீக்கெண்டில் கேட்குற அப்பா, அந்த கேம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கான்னு. நானும் எங்கள் அப்பாவும் சொல்கிறேன், இல்லைப்பா கையெல்லாம் வலிக்குது, கிளாஸில் போயிட்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். அன்றைக்கி சொல்கிறார் அப்பா, நீங்கள் இந்த கேம் தான் விளையாட போறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு சொன்னார் எங்கள் அப்பா, என்னன்னா லைஃப்பில் நம்ம எது ஈஸியாக கற்றுக்குறோமோ அது போக போர் அடிச்சிடும். நம்ம லைஃப்பில் எதை கஷ்டப்பட்டு கற்றுக்குறோமோ நம்மளே விடணும்னு நினச்சாலும் அதை விட முடியாது அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு எப்பவுமே ஈவினிங் டியூஷன்லாம் போயிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு வரும்போது நைட்டு சாப்பிட்டு தூங்க வராது. அதனால தெருலைட்டு கீழே வந்து அந்த பூஸ்ட் ஃப்ரீ ரேக்கெட் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அப்புறம் தான் அப்பாவே போய் கோச்சிங் முடிச்சாங்க எங்களுக்காக. வேற ஒரு கோச்சிக்கிட்ட போய் எப்படி விட்டுட்டு எப்படியாலாம் கொண்டு வரணும்னு கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அப்பாவே போய் கோச்சிங் படிச்சுட்டு எனக்கும் எங்கள் அக்கா போய் சொல்லி கொடுக்குறதுக்காக படிச்சு முடிச்சாங்க. அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் வந்து அப்போ தான் என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்ட் ஸ்டேடியம் தான் போய் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ வந்து அங்கிள்ஸ்லாம் விளையாட வருவாங்க எல்லாருமே. அதுக்குள்ள அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து வாங்குறதுக்கே ரேக்கெட் இருக்காது, பூஸ்ட் ரேக்கெட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில், அதெல்லாம் அரைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி வேறு போடுவோம். அவங்களாம் வந்து ரேக்கெட்டையும் மாற்றுவாங்க. ஸோ அதனால நானும் எங்கள் அப்பாவும் உட்காந்துருப்போம், வித்தியாசம் ரேக்கெட் உடைவாங்க, அங்கிளோட ரேக்கெட் உடையும் அப்படின்னு உட்காந்துருப்போம். போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு போய் அப்படி பேக் உடையமா எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினா அந்த உடஞ்ச ராக்கெட் யாரும் விளாட மாட்டாங்க. ஏன்னா பைக் பண்ணி விளாட்னா வெயிட் ஹெவியாக இருக்கும், யாரும் விளாட மாட்டாங்க. ஸோ அந்த ராக்கெட்லாம் நாங்கள் உடஞ்ச ராக்கெட்லாம் கலெக்ட் பண்ணி பைக்கிங் பண்ணி அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட்னு கொஞ்சம் கொஞ்சமாக வின் பண்ணி நேஷனல் கண்டினியூஸாக ஒரு 4 இயர்ஸ் நான் 4 இயர்ஸ் மெடல் வின் பண்ணேன். அக்கா வந்து 5 இயர்ஸ் மெடல் வின் பண்ணாங்க.
மேட்சுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்சுக்கு போறோம், எல்லாம் வந்து நைட் ஷூ, அடிடாஸ் டிஷர்ட்டு எல்லாம் பிராண்டடாக வந்தாங்க. நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு அது வரைக்கும். என்னன்னா அந்த டோர்னமெண்ட் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தாலே ஒரு டிஷர்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க எப்பவுமே. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிஷர்ட் வாங்கி அவங்க வீட்டில் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க. மற்ற பிளேயர்ஸ் தான் எல்லாம் வந்து ஆடி காரில் பென்ஸ் கார்லாம் வந்து இறங்குவாங்க. நாங்கள் வந்து அந்த டிஷர்ட் தான் போட்டு விளாடுவோம். டிஷர்ட் கொடுப்பாங்கன்னே சில மேட்சுக்குலாம் நாங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கோம். என்ட்ரி கொடுத்தா டிஷர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி டிஷர்ட் வாங்கி போட்டு திருப்பி ஷூலாம் பாட்டமாக ஃபுல்லாக பிரிஞ்சிருக்கோம். எந்தெந்த மேட்சுக்குலாம் போனால் ப்ரைஸ் மணி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நாங்கள் இந்த ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த மேட்சுக்கு போனால் ஒரு 2000 கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்து போவோம். காசு அமௌண்ட் வர மேட்சா, ஏன்னா அந்த மேட்சுக்கு போய் அமௌண்ட் வச்சுன்னா ஒரு நல்ல ஷூ வாங்கலாம், சேர்த்து வச்சு நல்ல பேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சு நாங்கள் அந்த மாதிரி மேட்சுக்கு போயிட்டு இருந்தோம். அப்படியே போய் படிப்படியாக நேஷ்னல் 4 years வின் பண்ணேன். என்னன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லார் மத்தியுமே ஒரு மித்து இருக்கு. அது கிடையாது. நல்லா படிக்கிற பசங்க நல்லா விளையாடுவாங்க, நல்லா விளையாடுற பசங்க நல்லா படிப்பாங்க. நான் வந்து 10th 470 வாங்கினேன், எங்கள் அப்பா 492 ஸ்கோர் பண்ணாங்க. அவங்களுமே வெட்டினரி டாக்டர், இங்கே வெட்டினரி காலேஜ் தான் முடிச்சாங்க. ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வெட்டினரி ஜாயின் பண்ணுறோம். இப்போது அவங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருந்துச்சு ஜர்னி. நான் இது வரைக்கும் எம்பிபிஎஸ் கிடைச்சிது சார். அவங்களுக்கு செகண்ட் சிபிஎஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்க அந்த கவுன்சிலிங் கிட்ட போய் தான் வேண்டாங்க, கவுன்சிலிங்கில் உட்காந்துட்டு தான் வேண்டாங்க. அப்போ தான் நீட் இருக்கா இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த அனிக்கான்ற ஒரு பொண்ணு எக்ஸ்பர்ட் ஆகி அது பெரிய கலவரமாகி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்குது ஸ்போர்ட்ஸுக்கு. அப்போ செகண்ட் சீட்டே நமக்கு தான் இருக்குது. ஃபஸ்ட் சீட் வந்து சென்னையில் ஒரு நாட்களோட பொண்ணு அவங்க ஏஷியன்லாம் மெடல் வச்சுருக்காங்க வாங்கிடலாம். நம்ம 5 வருஷம் மெடல் போது நம்ம பாயிண்ட்ஸ் செகண்டில் வந்துடும். அப்படி திருச்சி இல்லை விழுப்புரம் இது 2 தான் சாய்ஸு. நாங்கள் திருச்சி பிளான் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே மெடிக்கல் சீட் வாங்குற முதலாவது நம்ம தான் நம்ம அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயே அப்படின்ட்டு பெரிய சந்தோஷம். ஆமாம், ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை. அந்த கம்ப்யூட்டர் 3 பேர் உட்காந்துட்டாங்க. ஒருத்தர் எடுத்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் அந்த சாய்ஸ் ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது ராதாகிருஷ்ணன் சார் இருக்கார், ஐஏஎஸ். அவர் தான் என்ன செப்பரேட் என்ன பண்ணுறாரு, நடந்துகிட்டே இருக்காரு. ரொம்ப நேரமாக எடுக்கவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு 3 எடுக்கல, இவ்வளோ எடுக்கல. எனக்கு போய் கேட்குறது வந்து இப்போ கண்ணில் தண்ணி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு செம்ம டென்ஷன், பலால் நடிச்சிட்டாரு. என்னை வெளியே போக சொல்லிட்டாரு. நீட்டாக நீங்கள் வெளியே போக மாட்டேங்கிறார். இல்லை சார் அவங்க அவங்க அம்மா இருக்கிற தண்ணி வெளியே போக சார் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் என்னை கேன்வாஸ் பண்ணுறாங்க. இல்லை அவள் வந்து ஐஏஎஸ் பண்ணணும்னு சொல்கிறான். பண்ணட்டுமே, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பண்ணட்டுமே அப்படிங்கிறேன். உடனே அவங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே டாக்டர்ஸ் எல்லாம் கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஒரு லேடி டாக்டர் சொல்லியிருக்கு, அம்மா நான் டாக்டர், எங்கள் அப்பா டாக்டர், விஷயம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். 2023 பிப்ரவரினா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் போகிறதுக்கே வந்து குவாலிஃபை ஆகிறேன். நான் அந்த பிரேசில் நடக்கிற ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல். நான் அதுக்கு போக முடியலன்னா நான் வந்து இன்டர்நேஷனல் பற்றி நினச்சி பார்த்துக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோச்சாக யாருமே வந்து ஒரு கோச்சாக அனுப்ப முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒலிம்பிக் லெவலில் என்னால் மெடல் வின் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எப்படியாவது இந்த பொண்ணை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா கூட இருக்கிறவங்க தான். கூட இருக்கிறவங்க வந்து சூப்பர் செலக்ட் ஆகியா போமா அப்படின்றாங்க. பின்னாடி போய் அது எப்படி அவங்க போயிடலாம் அப்படின்னு. அது வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அது இருக்கு. பிரச்சனை வந்து வெளியில இருக்கவங்க இல்லை, கூட இருக்கவங்க தான் பிரச்சனை கொடுக்குறாங்களே. அந்த மாதிரி சொல்லிட்டு யாருக்கு பிரச்சனை கொடுத்தா இவங்களை வந்து இன்டர்நேஷனலாக போட தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அப்பா அதை கோச் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பிரச்சனை கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்தாங்க. நான் வந்து என்னன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்கள் உங்கள் பசங்களையோ இல்லை உங்கள் ரிலேஷன் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. You